ஒருத்தர் எலியை விரட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப கால் தவறி தெரியாமல் ஒரு ஊறுகாய் தொட்டியில் வந்துடுறான். அங்கே இருந்தவங்களும் இது தெரியாமல் அந்த தொட்டியை மூடி வச்சுறாங்க. அந்த டைமில் அந்த ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக் ஆரம்பித்து அந்த ஃபேக்ட்ரியும் இழுத்து மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 100 வருஷம் போகுது. அந்த டைமில் அங்கே ஒரு ட்ரோன் ஓட்டிகிட்டு இருந்த சின்ன பசங்க தெரியாமல் அந்த ஃபேக்ட்ரியில் அந்த ட்ரோன் ஓட்டுறாங்க. அந்த ட்ரோன் அங்கே இருக்க அந்த தொட்டியை போய் ஓப்பன் பண்ணி விட்டுருது. அங்கே வந்து அந்த பசங்களும் என்னோட தொட்டி ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொட்டியை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே வந்து அவன் உயிரோடு நிற்கிறான். அப்போ எப்படி இருந்தானோ அப்படியே இலவ மரமாக அப்படியே இருக்கான். உடனே இந்த நியூஸ் ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுது. உடனே அங்கேருந்து ஆராய்ச்சிகளாக இவன் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் இவ்வளோ நாள் அந்த தொட்டிக்குள்ளே வந்தனால தான் இலவ மரமாக அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் இவன் சொந்தக்காரங்க ஏதாச்சும் உயிரோடு இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியாக ஒருத்தனை கண்டுபிடிச்சிடறாங்க. இது யாருன்னா இந்த தாடிக்காரனோட கொள்ளு பேரன். அவனும் இவனை பார்த்தோன்னா பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறான். இந்த தாடிக்காரனும் இவன் என்ன நம்ம ஏஜில் இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ தான் என் கொள்ளு பேரான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த 100 வருஷத்தில் அந்த ஊரே பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. வீட்டுக்கு வந்தோன்னே அவன் ஃபேமிலி ஆல்பத்தை காட்டுறான். அவனை திறந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இவன் ஃபோட்டோவும் அடுத்து இவன் ஒய்ஃப் ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்து அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் திருப்பி பார்த்தா அதில் யாரோ ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது யாருன்னு கேட்டால் இவன் காணாமல் போயிருக்காப்ப அவன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. ஸோ இதான் அவங்க மகன் சொல்லிட்டு அவன் கொள்ள போய் சொல்கிறான். அதுக்கப்புறம் இது யாருன்னு கேட்டால் இதை என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது உங்கள் பேரன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த தாடிக்காரனும் அவன் ஒய்ஃபோட கல்லறையை பார்க்கணும்னு சொல்கிறான். இவனும் அவனை அந்த கல்லறையை கூட்டு போகிறான். 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த தாடிக்காரனும் அவன் ஒய்ஃபோட கல்லறையை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த கல்லறையை எப்படி சரி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் கொள்ளு போயிடணும் என் கையில் சுத்தமாக காசே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தாடிக்காரன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அந்த தாடிக்காரனும் என்கிட்ட ஒரு ஊருக்கு பிஸ்னஸ் இருக்குது, அதை பண்ணால் பயங்கரமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு அவன் கொள்ளு போயிடணும் அதெல்லாம் என்னால் முடியாது, எங்களுக்கு சுத்தமாக ஃபண்ட் இல்லை, நான் எதுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். கோவமான அந்த தாடிக்காரனும் நான் எப்படி சம்பாரிச்சு அந்த கல்லறை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறான். வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து நிறைய குக்கும்பராக எடுத்து பில் போட வைக்கிறான். அங்கே பில் போடுறணும் அதை பார்த்துட்டு இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்கிறான். உடனே இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா ஒரு குப்பை தட்டியில் நிறைய காய்கறியாக இருக்குது. அதில் இவனுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே ஒவ்வொரு குப்பை தட்டியாக போய் அவனுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணிடுறான். அந்த குப்பை தட்டியில் இருக்க ஜார்லாம் ஒன்றா எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் அந்த குக்கும்பர்லாம் போட்டு வைக்கிறான். அந்த டைமில் இவனுக்கு மழையும் பெஞ்சு தண்ணியும் கிடச்சிடுது. உடனே அந்த குக்கும்பர்லாம் ஒரு வண்டியில் வச்சு அதை செல் பண்ணுறது கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து ஒருத்தவனும் இது எவ்வளோ விலைன்னு கேட்குறான். உடனே அவனும் ரொம்ப சீப்பாக விலை சொல்கிறான். உடனே அவனை எடுத்து சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அவனும் இவன் கையில் எடுத்து ஒன்று கொடுக்குறான். சாப்பிட்டு டேஸ்ட்டு அவனுக்கு பிடிச்சி போய் உடனே அதை வாங்கிக்கவும் செய்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பிளாகர் போல். ஸோ இங்கே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அங்கேருந்து லோக்கல் டிவி சேனல்லாம் இவன்கிட்ட பேட்டியே இருக்கிறாங்க. இதை பார்த்து அவன் கொள்ளு பேரே பயங்கரமாக காண்டாகவும் செய்கிறான்.